இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாஸ் அறிமுகம் செய்வதற்கும் மத்திய அரசு புதிய திட்டம் தீட்டியுள்ளது. இப்போது இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் ஃபாஸ்டாக் முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சில நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் மிக அருகிலேயே அடுத்தடுத்த சுங்கச்சாவடிகள் இருப்பதாகவும் பயனாளிகள் புகார் அளிப்பது தொடர்கதையாக உள்ளது. இதையடுத்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை அடிக்கடி சுங்கச்சாவடிகள் வழியாக பயணம் செய்யும் பயனாளிகளுக்கான வருடாந்திர பாஸ் திட்டத்தை அறிமுகம் செய்ய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி தனிநபர் வாகன உரிமையாளர்கள் ரூபாய் 3000 செலுத்திவிட்டு ஒரு ஆண்டிற்கான டோல் பாஸை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பிட்ட ஓராண்டு காலத்திற்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் நாட்டில் உள்ள எல்லா நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளிலும் இலவசமாக பயணித்துக் கொள்ளலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் கார் உரிமையாளர்கள் ரூபாய் 30,000 கட்டணமாக செலுத்திவிட்டு 15 ஆண்டுகளுக்கான லைஃப் டைம் பாஸை பெற்றுக்கொள்ளலாம் என சொல்லப்படுகின்றது. மேலும் இதுகுறித்து கூறிய போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரிகள் இது தொடர்பான ஆலோசனைகள் தொடக்க நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இப்போதைக்கு சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகின்றது. தினம்தோறும் ஒரே வழியில் பயணம் செய்பவர்கள் இதுபோன்ற பாஸை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மாதம் 340 ரூபாயும் வருடத்திற்கு 4050 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் அரசு இந்த 3000 ரூபாய் வருடாந்திர பாஸை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கார் உரிமையாளர்களுக்கு சுங்க கட்டண செலவை குறைப்பதற்காக அரசு பாஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறினார். 2003 முதல் 2004 ஆண்டில் மட்டும் சுங்கச்சாவடிகளில் 55 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் தனிநபர் வாகன உரிமையாளர்களிடமிருந்து மட்டுமே 8000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஃபாஸ்டாக் மூலம் நடக்கும் பரிவர்த்தனைகளில் 53% தனிநபர் வாகன உரிமையாளர்களிடம்தான் நடக்கின்றது. இவ்வாறு வசூல் செய்யப்பட்ட மொத்த தொகையில் 21% மட்டுமே தனிநபர் வாகனங்களில் இருந்து பெறப்படுகின்றது. பெரும்பாலும் தனிநபர் வாகனங்கள் காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையும் மட்டும்தான் சுங்கச்சாவடிகளை கடக்கின்றது எனவும் இதனால் ஓராண்டு மற்றும் 15 ஆண்டுகளுக்கான பாஸ் வழங்குவதனால் அரசுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அதிகாரிகளின் அறிவிப்பின்படி இந்த திட்டத்தை அரசு கொண்டு வரும் பட்சத்தில் தனிநபர் வாகன உரிமையாளர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும்.